ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லைக்கொடி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வடை சிக்கன் 65 செய்ய போகிறோம். வடை வந்து நேற்று சுட்டு வடை. நேற்று வடை யார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. வாங்க இப்போ சிக்கன் 65 வடை சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கடலை மாவு, சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய் தூள், பெருங்காயம், சீரகத்தூள், உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வடை இருக்கும், இதை வந்து நம்ம பீஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். எப்படி பீஸாக அரியறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு சிக்கன் 65க்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் அரிஞ்சிக்கலாம். நான் வந்து 6 பீஸாக அரிஞ்சிக்கிறேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்தையும் வந்து வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் எப்படி வெட்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 3ஆக அரிஞ்சிட்டு இதை வந்து 4ஆக அரிப்போணும். மொத்தமாக வந்து 12 கூட அரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு 12 பீஸாக ஒன்றுத்தை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சோம்ல அதில் போட்டுட்டு நல்லா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வச்சுருக்கோம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதையும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல பெருங்காயம் ஸ்மெல் அடிக்கும், அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சோம்புத்தூள் சீரகத்தூள் போட்டிருக்கோம். நல்லா இப்போ கலந்துக்கலாம். அப்புறமா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் தேவையான அளவு போட்டுக்கலாம். சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை நல்லா பிசைஞ்சு வச்சதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. இது நல்லா இப்போ கொஞ்சம் காயிட்டும், பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஆயில்லாம் இருந்ததுன்னா ஆயிலை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா மொறு வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வந்து போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ஆனோடனே கருவேப்பிலையை வந்து எடுத்து அந்த தட்டில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெய்லாம் நீங்கினோடனே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஆனியன் வேணும்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஆனியன் வேணும்னா சேர்த்துக்கலாம்,
இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஒரு கிறிஸ்பி நசாவோட இருக்கும். நல்லா இந்த மாதிரி கருவேப்பிலாம் போட்டு உங்களுக்கு நான் வந்து இதை இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஒரு ஸ்பான்ச்சியாக உள்ள நல்லா ஆவி பறக்க எவ்வளோ ஜூஸி இதுவோட இருக்கும். நல்லா ஒரு கிறிஸ்பினஸோடு இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து மழை டைமில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்லேயே நல்லா ஜோன்னு மழை பெய்யுது, அதுக்கு தான் நாங்கள் இது செஞ்சோம். இப்போ வந்து நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் கைஸ். அங்கே மழை வேறு ஜோன்னு பெய்யுது நல்லா. இங்கே வந்து நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பாய் பாய்.